கொல்கத்தாவில் உள்ள மம்தாவின் வீட்டுக்கு தொண்டர்களும் பொதுமக்களும் படையெடுத்து வந்த வண்ணம் உள்ளதால் அவரது வீடு இருக்கும் இடம் சுற்றுலா தலம் போல் ஆகிவிட்டது. மேற்கு வங்க தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்று முதல்வராக மம்தா பானர்ஜி பதவியேற்றுள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து கொல்கத்தாவின் ஹரிஸ் சாட்டர்ஜி தெருவில் உள்ள மம்தாவின் வீட்டுக்கு கட்சி தொண்டர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து தலைவிக்கு வாழ்த்து தெரிவித்த வண்ணம் உள்ளனர். பொதுமக்களும் பூங்கொத்துகள், பழங்கள், பரிசுப் பொருட்களுடன் வந்து மம்தாவை சந்திக்கின்றனர். கோரிக்கைகளுடன் வருபவர்களின் எண்ணிக்கையும் குறைவில்லாமல் உள்ளது. இடதுசாரிகள் ஆட்சியின் போது ஆசிரியர் கல்வி தேசிய குழு அங்கீகாரம் அளிக்காததால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளின் 11,000 மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியானது. மாணவர்களின் பிரதிநிதிகளும் மம்தா பானர்ஜியை சந்திக்க வந்தனர். সমস্যা পিটিটিআই সমস্যা যেখানে ৭৭,০০০ ছাত্রছাত্রী জীবন নিয়ে এরা খেলা করেছে, তার ফলশ্রুতিতে 16 জন আত্মঘাতী হতে বাধ্য হয়েছে। এই সমস্যাটি অনেকাংশে আমাদের প্রিয় দিদি সমাধান করেছেন, তাই আজ আমরা তাকে শুভেচ্ছা, প্রণাম এবং কৃতজ্ঞতা জানাতে এসেছি এবং যেটুকুনি বাকি জটিলতা আছে আমরা আশা করি দিদি দায়িত্ব নেওয়ার পরে এই সমস্যার বাকি জটিলতাকে উনি কাটিয়ে দেবেন. நம்பிக்கையுடன் தன்னை தேடி வரும் எல்லோரிடமும் பரிவுடன் பேசி அவர்கள் தரும் அன்பு பரிசுகளை ஏற்றுக்கொள்வதோடு பிரச்சனைகளை தீர்ப்பதாகவும் உறுதியளித்து வருகிறார் முதல்வர் மம்தா பானர்ஜி.